மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நாங்கள் எல்லாருமே செரி பிளாசம் பார்க்க போயிருந்தோம். அதாவது இந்த வருஷத்துக்கான 2025ஓட செரி பிளாசம் பற்றின ஒரு ஃபுல் vlog தான் இது. ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் செரி பிளாசம் பார்க்க போன டேட் பார்த்திங்கன்னா May 10th. அதாவது போன சாட்டர்டே போயிருந்தோம். அன்றைக்கி காலையில் ஒரு மதியம் ஆர்டர் கொடுக்க வேண்டியது இருந்து அதுவுமே கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 3 o'clock மேலே கிளம்பி வீட்டிலேருந்து ஒரு 4 o'clock கிட்டே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பிட்டு நாங்கள் இன்றைக்கி போய் பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா, இங்கே கனடாவில் நிறைய இடத்துல நமக்கு செரி பிளாசம் இருக்கும். ஆனால் நாங்கள் இன்றைக்கி போகிறது ஹை பார்க்குக்கு தான் செரி பிளாசம் பார்க்குறதுக்காக போகிறோம். இந்த செரி பிளாசம் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் பார்க்கணுன்ட்டு கிடையவே கிடையாதுங்க. இது கரெக்டாக ஸ்ப்ரிங் சீசனில் ஒரு 10 to 2 weeks மட்டும்தான் இருக்கும். அதுவுமே காற்று ரொம்ப மழை பெஞ்சாலோ இது வெயில் அதிகமாக இருந்தாலோ அந்த பூ எல்லாமே பார்த்திங்கன்னா உதிர ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாங்க. இதை சக்குவா பூக்கள்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா தெரியும். ஸோ நாங்கள் எப்பவும் போல் நாங்கள் பஸ் பிடிச்சி ப்ராட்வியூ ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி நாங்கள் ஹை பார்க்கில் இறங்கிட்டோம். அங்கேருந்து இறங்கி நாங்கள் கடைசியாக அந்த ஹை பார்க் இது தான் பார்த்திங்கன்னா ஹை பார்க் என்ட்ரன்ஸ் கொஞ்சம் தூரம் ஒரு 2 minutes நடந்திங்கனாலே உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே ஒரு பார்க் இருக்கும். இந்த பார்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு. இங்கே வாட்டர் கேம்ஸ்லாம் கூட வச்சுருப்பாங்க. அது கரண்ட்டாக ஓப்பன் ஆகலை. என் பொண்ணுங்க பார்க்கை பார்த்ததுமே பார்த்திங்கன்னா உடனே போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. செரி பிளாசம் பார்த்துட்டு நம்ம இந்த கண்ணாடி நீங்கள் எதுக்கு போடுறீங்கன்னு எனக்கு தெரியும். கண்ணாடி போட்டுட்டு பொண்ணுங்களை பார்க்கும்போது தெரியாது. அதனால தான் இந்த கண்ணாடி போட்டிருக்காரு மக்களே, நீங்களே பார்த்துக்கோங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் ஹஸ்பண்டும் இருந்தாங்கன்னா மறக்காமல் அவர் போகிற வரையிலே பார்த்திங்கன்னா நல்லா கலாச்சிக்கிட்டு ஜாலியாக நடந்து போயிருந்தோம். ஒரு 10 minutes வாக் பண்ணணும். இது எங்களோட செகண்ட் டைமு. நாங்கள் வந்த புதுசுலேயே பார்த்திங்கன்னா போன வருஷத்துமும் போயிருந்தோம். இது செகண்ட் டைம் செரி பிளாசம் பார்க்க வரோம். லாஸ்ட் டைம் நாங்கள் செரி பிளாசம் பார்க்க வரும்போது அதாவது அந்த செரி பிளாசம் ப்ளூம் பண்ண ஸ்டார்டிங்லேயே நாங்கள் பார்த்துட்டோம். பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அதோட கடைசியில் முடிகிற அந்த லாஸ்ட் வீக்கில் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் பார்க்க போயிருந்தோம். ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை போகிறதுக்கு, அதனால தான் நாங்கள் இப்போ வந்திருந்தோம். பட் இட்ஸ் ஓகே. இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் எல்லாமே செரி பிளாசம் இருக்கும். நாங்கள் லேட்டாக வந்ததுனால அது எல்லாமே கொட்டிடுச்சு. ஒரு சில இடங்களில் மட்டும் பார்த்திங்கன்னா செரி பிளாசம் இருந்தது அழகாக. ஸோ அதோட வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒரு மரத்தில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா செரி பிளாசம் அப்படியே ஃபுல்லாகவே இருந்தது. ஒன்று கூட அவ்வளோ விழாமல் நிறைய செரி பிளாசம் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா கூட்டமாக இங்கே தான் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே நீங்கள் அந்த பார்க்கில் நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த பார்க் ரொம்ப பெருசு. உள்ள அனிமல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நாள் காலையில் வந்தீங்கன்னா 1 day ஃபுல்லாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். லேக்கு ப்ளே ஏரியான்ட்டு எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல டைம் போகும். ஸோ இந்த இடத்துல நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் அப்படியே செரி பிளாசம் பார்த்துட்டே கொஞ்சம் நடந்து உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே ஒரு பெரிய லேக் இருக்குது. அந்த லேக் ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா போய் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும் லேக்கு. ஸோ அப்படியே லேக்கும் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வர வழியில் அங்கங்கே நாங்கள் செரி பிளாசமும் பார்த்தோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த செரி பிளாசமை கண்டிப்பாக நீங்கள் கனடாவுக்கு வரதா இருந்தால் கண்டிப்பாக இது ஸ்ப்ரிங் சீசனில் போய் கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துருங்க. ரொம்பவே பார்க்க வேண்டியதில் ஒன்று இது அழகாக இருக்கும் ரொம்பவே பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே கனடா இந்த ஹை பார்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் இருக்குது. இப்போ ஒரு ட்ரெயின் போச்சு பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் இருக்குது. அதாவது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் நம்ம ஏறிட்டோன்னா ஒருத்தருக்கு இவ்வளோன்னு டிக்கெட் இருக்குது. அந்த பே பண்ணிட்டோன்னா அவங்க கொண்டு போய் ஒரு ஸ்டாப்பிங்கில் விட்டுருவாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனிமல்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் நடந்து வந்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது. அதே ஸ்டாப்பிங்கில் நின்னிங்கன்னா நீங்கள் அதே ட்ரெயினில் வெயிட் பண்ணி நீங்கள் ட்ரெயினில் ஏறிக்கலாம். அது ஃப்ரீ தான். 1 time நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டா போதும். நீங்கள் அந்த டே ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷிங்கும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இங்கேருந்து சிட்டிலாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் ஃபிஷ்ஷிங்கும் அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஃபிஷ்ஷிங்கும் நீங்கள் பண்ணுறது இருந்தாலும் பண்ணலாம். ஃபிஷ்ஷிங் இங்கே எல்லாருமே பண்ணலாமா என்னன்னு தெரியல. ஒரு சில அதுக்கும் லைசன்ஸ் ஏதாவது இருக்கான்னு அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. அது நீங்கள் வேணால் அங்கே கேட்டுக்கலாம். ஸோ நாங்கள் அங்கேயே கொஞ்ச நேரம் லேக்லேயே பார்த்திங்கன்னா லேக் கிட்டே ஒரு சேர் ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அங்கேயே உட்காந்து நாங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் ரைஸ் கொண்டு போயிருந்தோம். நான் அன்றைக்கி ஆர்டர் இருந்ததுனால பார்த்திங்கன்னா உடனே கிளம்புனால சாப்பிடல, பசிக்கல. ஸோ பசிக்கும் போது சாப்பிட்லான்ட்டு கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸு கொஞ்சம் சப்பாத்தி எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா அங்கே லேக்கிட்டே சூப்பராக அங்கே ஒரு வியூ பார்த்துக்கிட்டே அழகாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்த வழியே ரிட்டன் வந்துட்டோம். எதுனாலன்னு பார்த்திங்கன்னா இது பெரிய பார்க்கு நான் ஏற்கனவே சொன்னல, அது சுற்றிட்டு நடக்க ரொம்பவே லேட் ஆகுன்றதுனால வந்த வழி போகிறது தான் ஈஸின்ட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வண்டி பார்த்தோம். அதை பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா அங்கேயே ஒரு பெரிய க்யூ ஒன்று நின்றுச்சு. க்யூவில் இருந்தாலும் வெயிட் பண்ணி ஒரு 2
2 ஐஸ்கிரீம் வாங்கி நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் சாக்லேட் ஃப்ளேவரும் வந்து வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்த வழியாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்க் வந்ததுமே பார்த்திங்கன்னா பார்க் பார்த்ததுமே பாப்பாங்க வந்து விளையாடணும்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள விளையாட விடலான்ட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். பாப்பாங்க விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த ஹை பார்க்குக்கு நீங்கள் செரி பிளாசம் பார்க்கணுன்னு தான் போகணுன்னு அவசியமே இல்லைங்க. ஹை பார்க்குக்கு நீங்கள் நார்மலாகவே வந்து போகலாம். அங்கே போனீங்கனாலே நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். காலைல போனீங்களா இது பார்த்திங்கன்னா அங்கே இது எவ்வளோ அழகழகாக பூ இருக்குது. பார்க்க பிளாஸ்டிக் பூ மாதிரி இருந்துச்சுங்க. அப்படியே பார்க்குறதுக்கு தாமரை பூ மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரியல் பூ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. நீங்கள் ஃபோனில் கேமராவில் எடுக்கும் போதே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ வந்து அழகாக இருந்துச்சு. நம்ம சிஸ்டம்லலாம் பார்த்திங்கன்னா அந்த வால்பேப்பர் பார்க்கலாம் அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. டூலிப்ஸ் பூக்களும் வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ எல்லாமே சூப்பராக எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வந்த வழியாக ரிட்டர்ன் வந்ததுமே பாப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா பார்க்கெல்லாம் பார்த்துட்டு விளையாடணும்னு சொன்னாங்க. சரி கொஞ்ச நேரம் விளையாட விடலான்ட்டு நாங்களும் வந்து பாப்பாங்களை வந்து விளையாட விட்டுட்டோம். அங்கேயே வந்து கொஞ்ச நேரம் நான் உட்காந்துட்டேன். செம்ம டயர்டுங்க எனக்கு. ஏன்னா காலையிலே எழுந்திரிச்சு ஆர்டருக்கும் முடிச்சுட்டு வந்ததுனால எனக்கு சரியான டயர்டு. பாப்பா மங்கி பஸ் விளையாடினதும் என் ஹஸ்பண்ட் தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இன்னொரு சைடு என் சின்ன பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைடு உங்களுக்கு பின்னாடியே தெரியும். அந்த ஸ்லைடில் வந்து அவள் விளையாடிட்டு இருந்தா, இவள் வந்து இங்கே விளையாடிட்டு இருந்தா. எங்கள் பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் விளையாட கூப்பிட்டு போனால் போதுங்க அவ்வளோ வந்து சந்தோஷமாகிடுவாளுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கே வந்து குளிர் தாங்க இங்கே கனடாவில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளேயே தான் பிள்ளைங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வெளியில் வர்றதோடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு ரொம்ப ஜாலியாகிடுவாங்க. இங்கே உங்களுக்கு சின்ன பொண்ணு பார்த்திங்களா என்ன பண்ணுறான்ட்டு மேடம் ஏறலான்னு போவாங்க. பயந்துட்டு மேடம் நைஸாக யாரும் பார்க்கலன்னு நினச்சிட்டு ஓடி வந்துடுவாங்க. நான் அதை வீடியோ எடுத்துட்டேன். இந்த செரி பிளாசம் பார்க்குறதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் எந்த ஒரு பெய்டு இதுவுமே கிடையாதுங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. உள்ளே நீங்கள் அந்த ட்ரெயின் பார்த்தீங்கல்ல அதுக்கு மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட எதாவது வேணால் வாங்கிக்கலாம், அது மட்டும்தான். மற்றபடி எல்லாமே வந்து பார்க் கம்ப்ளீட்லி என்ட்ரன்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் குட்டீஸ் இருந்தாலும் கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான பிளேஸ் தான் இது. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ நாங்களும் வந்து லைட்டாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. டைம் ஆகிடுச்சு 8 மணி ஆகிடுச்சின்னு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து எப்பவும் போல் ஹை பார்க்லேருந்து ட்ரெயின் பிடிச்சி நாங்கள் ப்ராட்வே ஸ்டேஷன் வந்து அங்கேருந்து நாங்கள் பஸ் பிடிச்சி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். என் பொண்ணுங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுவும் என் சின்ன பொண்ணுக்கு இந்த காரிடாரில் போய்ட்டு அந்த லாஸ்ட்டாக கதவு டோர் இருக்குது, அது ஸ்டேர் கேஸ் கீழே போகிறதுக்கு. ஸோ அங்கே போய் ஓடிட்டு போய் தொட்டுட்டு வர்றது ரொம்ப பிடிக்கும். சரி போகிறேன்னா சரி போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். ஸோ இன்னைக்கிட்டே ரொம்பவே சூப்பராக செரி பிளாசம் வந்து பார்த்து ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க. இந்த விலாக் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு விலாகில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய்.